இப்போ நம்ம கொண்டாடுறோம். ஆதி காலத்தில் நம்மளுக்கு இன்னொரு சஷ்டியும் இருக்குது, அது வந்து குமார சஷ்டி. கந்த சஷ்டி வந்து முருகப்பெருமான் சூரசம்காரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் கொண்டாடப்பட ஆரம்பித்த ஒன்று. அதுக்கு முன்னாடி குமார சஷ்டின்னு சொல்லி வழிபட்டிருக்காங்க. அது குமரிக்கண்டம், இலங்கை, வட இந்தியா முழுவதுமே இந்த குமார சஷ்டி வந்து ரொம்ப விமர்சையாக ஒரு காலத்தில் கொண்டாடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்பயும் இலங்கையில் அந்த குமார சஷ்டி வழிபாடு இருந்திருக்கு. இமயமலை பகுதிகளில் குமார சஷ்டின்னு ஒரு நாளே வருது. அது எப்படின்னா கார்த்திகை மாதம் வர சஷ்டி வந்து குமார சஷ்டியாக கொண்டாடுறாங்க. ஸோ கந்த சஷ்டின்றது வந்து ஏதோ இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சு கிடையாது. நம்ம பிரபஞ்சம் உருவான நாளில் இருந்தே நான் அடிக்கடிக்கு என்னோட முருகர் சொந்தவர்கிட்ட சொல்லுவேன், இந்த பேரலல் யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. அந்த பேரலல் யூனிவர்ஸில் நம்ம இங்கே இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸில் ஒரு உலகம் செயல்பட்டு இருக்கு. ராமாயணமாக இருக்கட்டும், சூரசம்காரட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், இது எல்லாமே திரும்ப திரும்ப சுழற்சியோட நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். கந்த சஷ்டி நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு கொண்டாடப்படுறதுக்கு காரணம் வந்து இங்கே தான் அந்த சம்காரம் மிச்ச எல்லா விஷயமே சரி, முருகப்பெருமான் உதித்ததுலேருந்து சூரனை சம்காரம் பண்ணுற வரைக்கும் எல்லா நிகழ்வுகளுமே நம்ம தமிழ்நாட்டோட ஒத்து போய் நடந்த விஷயம் தான். அதில் நம்ம சென்னையில் குன்றத்தூர் பகுதியிலேருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குன்றத்தூர், போரூர், திருப்போரூர், அதுக்கப்புறம் அப்படியே அங்கேருந்து சிக்கல், அதுக்கப்புறம் திருச்செந்தூர், அப்புறம் திருவிடைக்கழி, அதுக்கப்புறம் இலங்கை வரைக்கும் ஒரு சூரசம்கார நிகழ்வு. நான் என்னோட முருகர் ஆராய்ச்சியில் நான் உணர்ந்த 2 விஷயங்கள் வந்து இது எல்லாமே தரவுகளாக தான் இருக்க தவிர அதிகாரப்பூர்வமான சான்றா வந்து எங்கேயுமே இல்லை. இன்னொரு விஷயம் என்னன்னா, சூரசம்காரம் நடந்தது இலங்கைன்னு சொல்லப்படுது. திருச்செந்தூரில் சூரன் அவர் வதம் பண்ண போர் தொடங்கி அது முடிஞ்ச இடம் இலங்கை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. திருப்போரூரில் வான் மார்க்கமாகவும், போரூரில் தரை மார்க்கமாகவும் இன்னும் ஒரு சில விஷயங்கள் சொல்லுது. கந்த புராணத்திலே 3 தகவல் இருக்கு. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்டில் தான் எல்லாமே வந்து முடியுது. நீங்கள் எங்கே ஆரம்பித்தாலும் கந்தபுராணம் வந்து முடிகிற இடம் வந்து தமிழ்நாட்டில் முடியுது. அதே மாதிரி எப்படி இப்போ நம்ம கந்த சஷ்டி திருச்செந்தூரில் சூரசம்காரம் விழா கொண்டாடப்படுதோ அதே மாதிரி வந்து காஞ்சிபுரத்தில் குமார சஷ்டி வந்து குமரக்கோட்டம் பகுதியில் வந்து மிகப்பெரிய அளவு கொண்டாடப்பட்டிருக்கு ஒரு காலத்தில். அதுக்குண்டான சான்றுகள் தான் வந்து நான் திரட்டிட்டு இருக்கேன். இந்த குமார சஷ்டின்றதும் இனி வரும் காலங்களில் எல்லாரும் இதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக முருகர் யுகத்தில் முருகப்பெருமான் எல்லா விதமான சக்திகளையும் தன் யார் மூலியமோ, பக்தர்கள் மூலியமாவோ, அவர் யாரெல்லாம் கருவியாக தேர்ந்தெடுக்கிறோம் அவங்க மூலயமா தெரியப்படுத்துவார்.